Hi students, welcome to BP Max. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 8th standard CBSE second chapter linear equation in one variable exercise 2.5 fifth sum. Solve the following linear equations. 3t minus 2 divided by 4 minus 2t plus 3 divided by 3 equal to 2 by 3 minus t. இப்ப கீழ இருக்க denominator நம்ம ஒவ்வொரு termsக்கும் 3t by 4 minus 2 by 4 next minus 2t by 3 plus 3 by 3 equal to 2 by 3 minus இங்க மிடில் இருக்க மைனஸ் பார்த்தீங்கன்னா 2t க்கும் பொருந்தும் 3 க்கும் பொருந்தும் ஸோ அதனால நான் பிராக்கெட் போட்டு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் LHS சைடு எடுத்துட்டு வந்துடலாம். 3t by 4 இங்க மைனஸ் இன்ட்டு 2t by 3 RHS சைடு இருக்க மைனஸ் t LHS சைடு வரப்போ plus t சேஞ்ச் ஆகும் equal to ஆல்ரெடி இங்க ஒரு 2 by 3 இருக்கு இங்க minus 2 by 4 RHS சைடு வரப்போ plus 2 by 4 சேஞ்ச் ஆகும் minus into plus minus வரும் so minus RHS சைடு வரப்போ plus 3 by 3 சேஞ்ச் இங்க plus 3 by 3 வரது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா நான் இங்க மைனஸ் உள்ள எடுத்துட்டு போய் மல்டிப்ளை பண்ணி நான் இங்க உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். இப்போ 12 காமனா நம்ம LCM எடுக்கலாம். 4 3 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 12 கிடைக்கும். சோ அந்த 3 மேல நியூமரேட்டர்ல மல்டிப்ளை ஆகும். 3 3s are 90 minus 3 4 ஆல மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு 12 கிடைக்கும். சோ அந்த 4 இங்கே மல்டிப்ளை ஆச்சுனா 4 2s are 80 plus இங்க t க்கு டினாமினேட்டர்ல 1 இருக்கு. சோ 1 into 12 12 கிடைக்கும். சோ அந்த 12 இங்க மல்டிப்ளை ஆகறப்போ நமக்கு 12t வரும். equal to இங்கேயும் பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல 3 4 3 இருக்கு. சோ இங்கேயும் காமனா நம்பர் 12 LCM எடுத்துக்கலாம். இங்க 3 இருக்கு. சோ மேல இருக்க நம்பரை நம்ம 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும். ஏனா 3 4s are 12. 4 into 2 8. தென் இங்க 4 இருக்கனால மேல நியூமரேட்டரை 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 3 2s are 6. இங்க 3 இருக்கு. சோ நியூமரேட்டரை 4 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். 4 3s are 12. இங்க 12 12 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 90 minus 80 1t கிடைக்கும். 1t plus 12t நமக்கு கிடைக்கிறது 13t equal to 6 plus 12 18 18 plus 8 26. இப்போ t யோட வேல்யூ போடலாம். t equal to 26 divided by 13. So t equal to 2. Next sixth sum பார்க்கலாம். m minus 1 divided by 2 equal to 1 minus m minus 2 by 3. So இங்க இருக்க டேர்முக்கு நம்ம 2 காமனா எடுக்கலாம். So அந்த 2 இங்க மல்டிப்ளை ஆனா நமக்கு கிடைக்கிறது 2m. ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. இங்க m minus 1 equal to இங்க நம்ம 3 காமனா LCM எடுக்கலாம். So 1 into 3 minus இங்க பிராக்கெட்ல m minus 2 இருக்கு. So 2m minus உள்ள மல்டிபிள் பண்ணலாம். So minus m minus into minus plus 1 by 2 equal to 3 minus m minus into minus plus 2 by 3. இப்போ 3 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 2 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 3 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிறது 3 into 2m minus m m plus 1 equal to 2 into இந்த 2 இங்க நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். 3 plus 2 5 minus m. 3 எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். So 3m plus 3 equal to 5 2s are 10 minus 2m. m வேரியபிள்ஸ் இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம RHS சைடு கொண்டுட்டு வரலாம். So 3m இங்க இருக்க minus 2m RHS சைடு வரப்ப நமக்கு plus 2m சேஞ்ச் ஆகும். equal to already இங்க 10 இருக்கு. இங்க plus 3 minus 3 சேஞ்ச் ஆகும். 3m plus 2m நமக்கு கிடைக்கிறது 5m equal to 10 minus 3 7. So m equal to 7 divided by மல்டிப்ளைல இருக்க டேர்ம் LHS சைடு வரப்ப நமக்கு டிவைட்ல வரும். So 7 by 5. m equal to 7 by 5 நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல 7th and 8th sum பார்ப்போம்.